நண்பர்களே, பாகிஸ்தானுக்கு அடுத்தடுத்து இடி மேல இடி. இந்த தடவை அவங்களோட மதம் கார்டு கூட எடுபடல. அதிர்ச்சியா இருக்கா? தீவிரவாதத்தை எதிர்த்து உலக நாடுகளுக்கு இந்தியா ஒரு சிந்தூர் ஆபரேஷன் மூலமா விளக்க போயிருக்கு. மலேசியாவுக்கும் நம்ம தூதுக்குழு போனப்போ பாகிஸ்தான் நாமெல்லாம் இஸ்லாமிய நாடுகள், இந்தியா சொல்றத கேட்காதீங்கன்னு மதம் சொல்லி நம்ம நிகழ்ச்சிகளை ரத்து செய்ய கெஞ்சியிருக்கு. ஆனா மலேசியா நம்ம பக்கம் நின்னு அவங்க கோரிக்கையை ஒரேடியா தட்டி விட்டுருச்சு. சபாஷ்! இது பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய ராஜதந்திர அடிதான். இன்னொரு பக்கம் சிந்து நதி நீர் ஒப்பந்தம் பத்தி பாகிஸ்தான் 4 வாட்டி இந்தியாவுக்கு கடிதம் எழுதி தண்ணி வேணும்னு கெஞ்சிது. ஏன்னா பாகிஸ்தான் பொருளாதாரம்ல பெரும் பங்கு இந்த தண்ணியில தான் இருக்கு. ஆனா தண்ணியும் ரத்தமும் ஒன்னா பாயாதுன்னு சொல்லி இந்தியா உறுதியா நிக்குது. சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை தற்காலிகமா நிறுத்தி வச்சதுக்கு காரணம் பாகிஸ்தான் எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை ஆதரிக்கிறது தான். இது நம்ம நாட்டுக்கு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் நண்பர்களே. பாகிஸ்தானுக்கு இப்ப 2 பக்கமும் அடி விழுந்திருக்கு. ஒன்னு மதத்தை வச்சு அரசியல் பண்ண முடியல, இன்னொன்னு தண்ணி இல்லாம தவிக்குது. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, தீவிரவாதத்துக்கு எதிரான நம்ம நிலைப்பாடு ரொம்பவே சரியானது. எதிர்காலத்துல இது என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.